அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதுல் முர்சலீன் வபஅத். அப்போ நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த தரஜாவுடைய நஃப்ஸு இந்த நேரத்தில் தான் ஷைத்தானுடைய என்ட்ரி ஆகும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஏன் தரஜாவுடைய நஃப்ஸு வர இடத்துல ஷைத்தானுடைய என்ட்ரி வரும் அப்படின்னு சொல்ல போனால், இதுக்கு முன்னாடி உள்ள இந்த நஃப்ஸுகளோட நம்மளே போராடிக்கிட்டு இருக்கணும். நம்மளுடைய போராட்டத்தோடையே நமக்கு இந்த காலத்தை ஓட்டிடலாம். மேக்சிமம் பேர் 99% இந்த 3 நஃப்ஸோட போராடி 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 முத்துமைனா சேர்றதே ரொம்ப பெரிய கஷ்டம். அதனால் இது மேக்சிமம் அவன் கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த தரஜாவை அடையக்கூடியவர்களை இப்லீஸ் விட்டு வைக்க மாட்டான். ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுற இடம் என்ன? ஏன்னா தரஜாவை அடைஞ்சிட்டாங்கன்னா ஒருத்தர் அவங்க 10 பேரை உள்ளே கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த தரஜாவை அடையக்கூடிய ஒரு மூமியினுடைய அந்தஸ்தில் உள்ளே போகிறாங்கண்டா அவங்க என்ன பண்ணிடுவாங்கண்டா, அவங்களுடைய பார்வை அவங்களுடைய பேச்சு எல்லாமே உயிரோட்டம் உள்ளதாக ஆகிவிடும். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், யார் என்னை ரொம்ப நெருங்கிய அடியார்களாக மாறுகிறார்களோ அவர்கள் மூச்சாக பேச்சாக பார்க்கும் கண்ணாக நீட்டும் கரங்களுக்காக நடக்கும் கால்களாக அவர்களாகவே நான் மாறிவிடுகிறேன். ஃபனாஃபில்லா அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி வரக்கூடியது தான் இந்த தரஜாங்கள் எல்லாமே. அப்போ இறைவனோடு சும்மா சாதாரண நெருக்க வைக்கிறதே அவன் விரும்ப மாட்டான். அப்படின்னா வெறுமனே பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டாலே இப்லீஸ் என்ன செஞ்சிருவான்? கூட உட்காந்து சாப்பிட்றான்னு சொல்றாங்க. திடீர்னு பிஸ்மில்லா அவன் மறந்துட்டேன், ஞாபகம் வந்துருச்சு. பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிருக்கும், நான் முதலாவது சாப்பிட்றதுக்கும் கடைசி வரைக்கும் சாப்பிட போறதுக்கும் அல்லாவோட பேரை சொல்லி நான் சாப்பிட்றேன்னு சொல்லி பிஸ்மி சொல்லிட்டா அவன் சாப்பிட்டதை கையை விட்டு வாந்தி எடுத்து துப்பிட்டு போயிடுறேன்னு சொல்ற அளவுக்கு அவன் ரோஷக்காரனாக தான் இருக்கிறான். அப்போ அப்படி இருக்கும்போது அவன் அதையே ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லும் போது தலையிலேருந்து கால் வரைக்கும் முழுக்க முழுக்க தன்னை முழுமையாக தன்னுடைய ரப்பை கொண்டு ஒரு மனிதன் நன்றியாலும் உணர்வாலும் அவன் மாற்றி விடுகின்றான் என்று சொன்னால் அந்த மாதிரியான தரஜாவை அடைகிறத இப்லீஸ் என்ன செய்ய மாட்டான், அவ்வளோ சீக்கிரம் அதை நடக்க விட மாட்டான். அதனால தான் இந்த இடத்துல அவன் வரான். அவன் எப்படியா வரப்போகிறான் அப்படின்னு சொன்னால், இப்போ இப்லீஸ் என்ன ஆனா, இப்லீஸ் ஏன் இப்லீஸா மாறினா, இதெல்லாம் நம்ம பல பயான்களில் பல இமாம்கள் சொல்லி நம்ம கேட்டுட்டோம். திரும்ப திரும்ப நம்ம அதை பற்றி பேசி நம்மளுடைய நேரத்தையும் அதில் கொண்டு போய் செலவிட வேணாம். ஏன்னா இது பெரிய ஒரு குர்ஆனுடைய சாப்டரில் திரும்ப 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 நிறைய இடங்களில் வரக்கூடியது. ஆதமுக்கு சஜிதா செய்ய சொன்னேன், அப்போது மலக்குமார்கள் சஜிதா செஞ்சிட்டாங்க, இப்லீஸ் சஜிதா செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ இப்லீஸோடைய தன்மை என்ன? மலக்குமார்களையும் ஏன் சஜிதா செய்யறதுக்கு முதல்ல கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், இப்லீஸ் தானே அவன் ஒரு பொறாமக்காரன், அவன் ஒரு சுயநலக்காரன். அவன் எப்படியோ மலக்குமார்களுடைய உஸ்தாதுன்ற தரஜாவை எப்படியோ கிரிட்டிக்கலாக அவன் அமைஞ்சிட்டான், அமைச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் ஒரு பாரியான ஒரு கிரிமினலான புத்தி உள்ளவன். அதனால் இந்த இப்லீஸ் என்ன பண்ணிட்டான்டா, மலக்குமார்கள் வெள்ளந்தியானவங்க அவங்கள என்ன செஞ்சிட்டான், கொஞ்சம் குழப்பி விட்டுட்டான். அல்லாஹ் என்ன பண்ணான், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும், நீங்கள் சஜிதா செய்யுங்கன்னு சொன்ன உடனே மலக்குமார்கள் அல்லாவுக்கு உடனே கட்டுப்பட்டு சஜிதா செஞ்சிட்டாங்க. இவன் மூக்கறுப்பட்டவன் போல ஆகி, நான் செய்யவே மாட்டேன், உனக்கு வேணா நான் செய்கிறேன், அவங்களுக்கு செய்ய மாட்டேன், ஆதத்துக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்போது இது நிறைய குர்ஆனில் நிறைய இடங்கள்ல இது வருது. நம்ம இப்போ பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் என்னன்னா, எப்படி ஷைத்தான் ஆதத்தை கெடுத்தான், எப்படி ஆதமுடைய மக்களை கெடுக்க போகிறான். அவன் ஓப்பனாக சேலஞ்சு பண்ணிட்டே வந்துட்டான். கால ஃபபி இஸ்ஸத்திக்க லஅகுவியன்னஹும் அஜ்மஈன், உன் மீது சத்தியமாக, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்கிறேன், இந்த மனுஷங்களை நான் நேர்வழியிலிருந்து கெடுத்தே தீருவேன் என்று சத்தியம் செய்துட்டான். கால ஃபபிமா அகுவைத்தனி, நீ எதை கொண்டு என்னைய என்ன செஞ்ச, வழி கெடுத்தியோ அதே போல இந்த மனிதர்களை இந்த மனிதனையும் நான் நன்றி கிட்டவனாக ஆக்குவேன். உனது பொருளை உனது அருளை அனுபவித்து கொண்டே இந்த மனிதன் உனக்கு நன்றி துரோகம் செய்பவனாக மாறுவான். நான் அவனுக்கு என்னுடைய வழியை நான் அவனுக்கு காட்டித் தருவேன்னு சொல்றான். அல்லாஹ் தன்னுடைய வழி சிராத்துல் முஸ்தகீம்னு சொல்றான். அதே மாதிரி இப்லீஸ் சொல்றான், நான் என் வழியை அவர்களுக்கு காட்டித் தருவேன், உன்னுடைய சிராத்துல் முஸ்தகீமில் நான் உட்கார்ந்திருப்பேன் அந்த மனிதர்களுக்காக வேண்டி. நேர் வழியில் நடக்கக்கூடிய அந்த மனிதர்கள் வரக்கூடிய சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்றிய அல்லாஹ், அந்த சிராத்துல் முஸ்தகீமில் நான் உட்கார்ந்திருப்பேன் வழிமறைச்சி. கால ஃபபிமா அகவைத்தனி லஅக்உதன்ன லஹும் சிராத்தகல் முஸ்தகீம்,
நீ எப்படி என்னை இவ்வளோ இழிவுபடுத்திட்டு என்னைய இப்போ தோல்வியாளனை ஆக்கிட்டல்ல, என்னைய தோத்தவனை ஆக்கிட்டல்ல, என்னை இந்த பூமிக்கு அனுப்பிட்டல்ல, என்னை அசிங்கப்படுத்திட்டல்ல, இதே போல இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த மனிதனை நான் உன்னிடத்திலே அந்த அந்தஸ்தை பெற விடமாட்டேன். அவன் அந்த அந்தஸ்தை பெறுவதற்கு வரக்கூடிய அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்ற அந்த நேர்வழி சொல்றே, அந்த நேர்வழியிலே நான் அவனுக்காக வழிமறித்து உட்கார்ந்திருப்பேன். சும்மல ஆதி என்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வமின் ஹல்ஃபிஹிம் வமின் ஐமானிஹிம் வமின் ஷமாயிலிஹிம். அவனுக்கு முன்னும் பின்னுமாக வலதும் இடதுமாக நான் அவனை சுத்தி சுத்தி வருவேன். நான் வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். அவர்களில் நீ நிறைய பேரை உனக்கு நன்றி உள்ள அடியானாக நீ பெற்றே கொள்ள மாட்டல்லா, அவங்கள நான் நன்றி கெடுத்து விடுவேன் என்று சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பயங்கரமான ஒரு என்ன மாதிரியான உணர்வு பாருங்க, சொல்லவே பயமா இருக்கு. வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன் சொன்ன மாதிரியே ஆச்சேங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, கலீலம் மின் இபாதிய ஷுக்கூர், என்னுடைய அடியார்களில் மிக குறைவானவர்களே எனக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. இங்க பாருங்க, அவன் என்ன சொல்லியிருக்கிறான், வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அவர்களில் அதிகமானவரை நீ நன்றி உடையவர்களாக பெற்றுக்கொள்ள மாட்டாய் அல்லாஹ். உன்னுடைய சிராத்துல் முஸ்தகீமில் அவர்கள் நடப்பார்களா, அல்லது என்னுடைய சிராத்தில் என்னுடைய பாதையில் நான் அவரை நடக்க வைக்க போகிறேனா என்பதை எனக்கு கால அவகாசம் கொடுத்து நீ எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் நிரூபிக்கிறேன் இவன் நன்றி கெட்டவன் சொல்லி அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொல்லி கால அவகாசம் வாங்கிட்டு வந்திருக்கிறான் இந்த இப்லீஸ். அதனால தான் அல்லாஹ் அந்த இடத்துல அவன் இப்லீஸ் சொல்லும் போது சொல்லி தான் சொல்றான், அவனுக்கே தெரியுது. கால ஃபபி இஸ்ஸத்திக லஅக்வியன்னஹும் அஜ்மஈன், உன் கண்ணியத்தின் மீது சத்தியமான அத்தனை பேரையும் நான் வழி கெடுப்பேன். அதே சமயம் இல்லா இபாதக்க மின்ஹுமுல் முஹ்லசீன், யார் தன்னுடைய நஃப்ஸை உள்ளடக்கி நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணி பரிசுத்தப்படுத்தி வாழ்ந்தார்களோ, பரிசுத்தப்படுத்தி வந்து விட்டார்களோ, அந்த அடியார்களை, உன்னுடைய அந்த நல்லடியார்களை தவிர மீதி அத்தனை பேரையும் நான் கெடுத்துருவேன். ஐ கேன் டூ இட். எஸ். அப்போ இல்லா இபாதக்க மின்ஹுமுல் முஹ்லசீன், அந்த முஹ்லசீன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியுமா? அவர்களில் தூய்மையாக்கப்பட்ட உன்னுடைய நல்லடியார்களை தவிர. தூய்மையாக்கப்பட்டனா எதை தூய்மையாக்கப்பட்ட? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோமா? கத் அஃப்லஹ மன் தஸக்கா. எப்படி அல்லாஹ் என்ன சொல்றாங்க, யார் இந்த உள்ளத்தை உங்களுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தி விட்டாரோ அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார் என்று சொல்றான் இல்லையா அல்லாஹ். என்ன வெற்றி? இப்லீஸுடைய பாதையில போறதை விட்டும் வெற்றி. சிராத்துல் முஸ்தகீம்ல நடக்கக்கூடிய வெற்றி. அப்போ கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா, பாவத்தை கொண்டு கலங்கப்படுத்தி விட்டவர் தோத்து விட்டார். கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவர் வென்று விட்டார் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது எல்லாம் யாரை வென்று விட்டார், யாரை தோத்து விட்டார்? நஃப்ஸை யார் சுத்தப்படுத்தவில்லையோ, நஃப்ஸை யார் கண்ட்ரோல் எடுக்கவில்லையோ, சத்தியமா அவன் இப்லீஸுக்கு பின்னால அவனுடைய வழியில போய் தீருவான். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கும் கோபம் வந்துச்சு. இப்லீஸ் சொல்லும் போது கால ஹுருஜ் மின்ஹா மதுஊமன் மதுஹூரா, இங்கிருந்து நீ இழிவுபடுத்தப்பட்டவனாக, இங்கிருந்து நீ சாபம் பெற்றவனாக இங்க விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு, லமன் தபியாக்க, அப்படி உன்னை யாராவது பின்பற்றினால், யாரெல்லாம் உன்னை பின்பற்றினார்களோ, மின்ஹும் லஅம்ல அன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன், உன்னோட சேர்த்து அவங்களையும் மொத்தமா பேரையும் நான் கொண்டு போய் நரகத்தில் போட்டு நாசம் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அப்படி யார் உன்னை பின்பற்றினார்களோ, உன்னை பின்பற்றியவர்களோடு உன்னோடு சேர்த்து உன்னை பின்பற்றியவர்களும் கொண்டு போய் நரக நெருப்புல நான் விறகாக நான் நரக நெருப்பிலே நான் அவர்கள் உங்க மொத்த பேரையும் நான் போட்டு விடுவேன் அப்படின்ட்டு அல்லாவும் சொல்லிட்டான். அப்ப இந்த சிராத்துல் முஸ்தகீம் என்ற அந்த பாதை இருக்கு இல்லையா, இது நம்ம ஏதோ மறுமையில் இருக்கக்கூடிய அந்த பாதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். உண்மைதான், மறுமையில் அந்த சிராத்துல் முஸ்தகீம் இருக்க தான் போகுது. அந்த சிராத்துல் முஸ்தகீம்ல நம்ம நேரா ஜெயிக்கணும், கீழே விழாம நடந்து போய் வெற்றி அடையணும்னு சொன்னா இந்த பூமியிலையும் சிராத்துல் முஸ்தகீம் இருக்கு.
இந்த பூமியில் இருக்க சிராத்துல் முஸ்தகீம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொன்ன பாதை. அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த பாதையில் நடப்பது தான் இந்த துனியாவில் இருக்கக்கூடிய சிராத்துல் முஸ்தகீம். இதை ஏன் நாம் இது நம்ம சாதாரணமாக எடுக்க முடியாது. இப்லீஸுடைய சேலஞ்சை ரொம்ப சாதாரணமாக எடுக்க முடியாது. அவன் கொஞ்சம் அசந்தா மலக்குமார்களே அவன் என்ன செஞ்சிட்டான்? அவன் பக்கம் திசை திருப்பிட்டான். ஆக இப்லீஸை நாம் சாதாரணமாக எடுக்க முடியாது. அவனுடைய சூழ்ச்சி மிக 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 மோசமானது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சும்மா சொர்க்கத்தில் திடீர்னு காம்பவுண்ட் எகிரி குதிச்சு போய் அந்த பழத்தை சாப்பிடுங்கன்னு ஒரு நாளில் சொல்லிலாம் சாப்பிட வைக்கலைங்க. எவ்வளவு நம்பிக்கை அடையவரவனாக இருந்திருந்தால் ஒரு நாளில் அவனுடைய பேச்சை கேட்டு அந்த பழத்தை சாப்பிட்ருப்பாங்க. அல்லாஹ்வோட டைரக்டாக பேசிக்கிட்டு இருந்த நபி ஆதம் சுவர்க்கத்திலே இருந்தார்கள், வானவர்களோடு இருந்தார்கள், அல்லாஹ்வோடு தொடர்பில் இருந்தார்கள். அப்படி இருந்தவர்களை எப்படி இந்த இப்லீஸ் கெடுக்க முடியும்? ஒரு நாளில் நடந்த சம்பவமா? எவ்வளோ அட்டம்ப்ட். அப்போ எவ்வளோ விஷயங்களை நல்லது அவங்க சொல்லி கொடுத்துருப்பான். இவன் நல்லவன் தான் அவன் மனசில் இடம் பிடிக்கிற அளவுக்கு அவன் நடந்திருக்கிறான்னா எப்படியெல்லாம் காசமல ஹுமா இன்னில குமால மின்னன் நாசிஹி. அவங்க 2 பேருக்கும் சத்தியம் பண்ணான், நான் உங்களுக்கு நல்ல உபதேசம் தான் செய்கிறேன், இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருந்துடுவீங்க, அல்லாஹ்வுடைய ரிலாவை நீங்கள் முழுவதுமாக அடைந்து விடுவீர்கள் என்று இபாதத்தையும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய தன்மையையும் அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய தன்மையும் இருக்குன்னு சொல்லி அல்லாஹ்வை காமிச்சு ஏமாத்தி தான் அந்த பழத்தை சாப்பிட வச்சான். சும்மா பொம்பளையை காமிச்சு, சினிமாவை காமிச்சு, அதை காமிச்சு, இதை காமிச்சு மட்டுமே நம்மளை ஏமாத்திடுவான்னு நினைக்காதீங்க. இப்லீஸுடைய சூழ்ச்சி ரொம்ப மோசமானது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பழத்தை சாப்பிட்டது அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் தெரியுமா? இந்த பழத்தை சாப்பிட்டா நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனா ஆயிடுவீங்கன்னு சொல்லி தான் சாப்பிட்டுருப்பாங்களா? அதுதான் அல்லாஹ்வே சொல்லிட்டானே, வலா தக்கூனா ஹாதிஹி ஷஜர ஃபலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதக்கூனா மினல் ஸாலிமீன். இந்த மரத்தை நீங்க நெருங்கிடாதீங்க, நீங்க எல்லாம் அநியாயக்காரங்களா ஆயிடுவீங்கன்னு அல்லாஹ்வே சொல்லிட்டானே. அதையும் மீறி அந்த பழத்தை சாப்பிட்டாங்கண்டா என்ன மைண்ட் வாஷ் பண்ணியிருக்கணும்? அவன் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுக்கு நல்லடியானாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் அல்லாஹ்வுடைய அருளை அடையக்கூடிய வாய்ப்பும் இதில் இருக்கிறது. நீங்கள் சொர்க்கத்திலே நிரந்தரமாக அல்லாஹ்வுடைய நல்லடியாராகவே நீங்கள் இருந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரிலாவையும் காட்டித்தான் அந்த பழத்தை புசிக்க செய்தான். அப்போ இங்க வெறும் அசிங்கத்தையோ இல்லை மன ஆசையோ மன இச்சையோ இதெல்லாம் ரொம்ப சின்ன லெவலில் இருக்கிறவங்க அடி வாங்குற இடம். ஆனால் பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மகான் இடத்துல சொன்னான், உங்களுக்கு உங்களுடைய தவம் முழுமையாக நான் ஏற்றுக்கொண்டேன், அதனால் உங்களுக்கு இனிமே ஹராம் ஹலால் என்ற பேதமே இல்லை, உங்களை நான் முழுமையாக பரிசுத்தப்படுத்தி விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கண்ணை முழிச்சு பார்த்துட்டு கீழேருந்து மண் எடுத்து அடித்து ஷைத்தானே ஓடுறா அப்படின்னாங்க அந்த மகான். உடனே அவன் சொன்னான், எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஹராமாக தான் இருந்தது. அவங்கள விடவா இங்கே ஒருத்தன் வசதி? என்கிட்ட என்னைய நீ இறைவன் மாதிரி வேஷம் போட்டு ஏமாத்த பார்க்குறியா? அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன் நீ தான் இப்லீஸ்ன்னு சொல்லி, அதான் அவனை விரட்டிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த மகான். பாருங்க, யார்கிட்ட எப்படி மோதணும் அப்படி மோதுவான். நாம் அல்லாவுக்கு தானே, அல்லாவுடைய மார்க்கத்துக்கு தானே, அப்படியும் போய் நம்ம நினச்சி என்ன செஞ்சிட முடியாது, கணக்கு போட்டுற முடியாது. அதுலேயும் மிகப்பெரிய தோல்வி இருக்குது. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பழத்தை சாப்பிட்டு அல்லாவுக்கு மாறு செஞ்சதுக்கு காரணமே அவங்க அல்லாவுக்கு நல்லடியான இருக்கணுன்ற ஆசையில் சாப்பிட்டு தான். அதனால் நாம் இப்லீஸுடைய சூழ்ச்சியை சாதாரணமாக நினைக்க முடியாது. ரொம்ப 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 கடுமையானது. இதை பற்றி நாம் அடுத்த தொடரில் மீண்டும் பேசுவோம்.